இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். கோடை வெப்பம் அதிகரிக்க துவங்கி உள்ள நிலையில் சிவகங்கையில் ஜூஸ் கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அழுகிய நிலையில் இருந்த 200 கிலோ அளவிலான பழங்களை பறிமுதல் செய்தனர். அழுகிய பழங்களை வைத்திருந்த ஜூஸ் கடைகளுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஃபாரூக். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஃபாரூக், எத்தனை கடைகளுக்கு இதுபோன்ற அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம் பரிதா. கோடை காலம் துவக்கத்திலேயே தற்போது கடும் வெப்பம் நிலவி வரக்கூடிய நிலையில மக்கள் அதிக அளவில் குளிர்பான கடைகளிலும் பழச்சாறுகள் தயாரிக்கும் கடைகளும் பழக்கடைகளும் கூடி வருகின்றனர். இன்று சிவகங்கை நகரில் இருக்கக்கூடிய கோர்ட்டு வாசல், சிவன் கோவில், வாரச்சந்தை, மஜித் ரோடு ஆகிய பகுதியில் உள்ள ஜூஸ் மற்றும் பழம் தயாரிக்க பழக்கடைகளில் 10க்கும் மேற்பட்ட பழக்கடைகள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீரென்று ஆய்வு மேற்கொண்டதுல இங்க இந்த கடைகள் 200 கிலோவுக்கு மேலான கெட்டுப்போன பழங்களை பறிமுதல் செய்து அவற்றை அளித்ததோடு 3000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். மேலும் ஜூஸ் தயாரிக்கும் கடைகளில் பழச்சாறுல உடலுக்கு தீங்கு ஏற்படுத்தும் விதமாக உள்ள கலர் சாயப்பொடிகளை சேர்ப்பது, சுகாதாரமற்ற முறையில் கடைகளை நடத்துவது போன்ற செயல்களில் கடை உரிமையாளர்கள் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுப்பதோடு மட்டுமல்லாது கடைகளுடைய உரிமமும் ரத்து செய்யப்படும் என்று அவர்கள் மீது எச்சரிக்கை செய்யப்பட்டது. வெப்பமான சூழ்நிலையை மக்கள் அதிகம் கூடியிருந்த இன்றைய பழச்சாறுகள், ஜூஸ், குளிர்பான கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.